எல்லாருக்கும் வணக்கம். அண்ணன் ரமணன் சாரும் பாரதி தங்கையும் பார்த்தீங்கன்னா, அதாவது சர்வீஸ் சேவை அப்படின்றது வந்து எல்லாரும் காசு கொடுத்து செய்வாங்க. ஆனால் இவங்க வந்து சேவையை வந்து ரொம்ப விரும்பி ஒரு விஷயமா மக்கள் பணிக்காக நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. இது கட்சிக்காக கண்டிப்பாக கிடையாது, அதை தயவுசெய்து எல்லாரும். ஆனால் 2015 நமக்கு ஒரு பெரிய ஃப்ளட்டு வந்தது. இங்கெல்லாம் தண்ணி நிற்கல. அதுக்கு நிற்காதது காரணமே அவங்க தான். இது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய இடத்துல மரம் விழுந்தது, ஈபி ஒயர் கட்டாச்சு. எத்தனை மணிக்கு, நைட்டு 1 மணிக்கு நீங்கள் கால் பண்ணாலும் ஃபோனை வந்து 2 பேரில் யாராவது ஒருத்தர் எடுப்பாங்க. எடுத்து இப்போ ஒரு 15 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லி, இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தது. நான் நேரில் வந்தேன் 1 மணிக்கு. வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே வந்து ஸ்பாட்டில் இருக்காங்க. அப்படி அவங்க செய்யணும்னு அவசியமே இல்லை. காரணம் மக்கள் பணி. அதை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அயன் பண்ண சட்டை போட்டுட்டு ரொம்ப அப்படியே டிப்டாப்பாக ஒரு பெரிய வண்டியில் வந்து இறங்கி நம்மக்கிட்டலாம் வந்து பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் அவங்க கிடையாது. சாதாரண நம்ம வீட்டு பசங்க மாதிரி நம்ம வீட்டில் ஒரு ஆள். அது மட்டும் இல்லை, அவரும் அப்படிதான், ஐயாவும் அப்படிதான். எங்கள் வீட்டுக்கு வந்தார் சசிகுமார் சார் ஐயா. அவரை நான் நிறைய தடவை ரோட்டில் பார்த்துருக்கேன். ஒரு சாதாரண மனிதர் மாதிரி தான் இன்றைக்கும் நின்றுட்டு இருக்காரு. அவர் நினச்சிருந்தா இன்னைக்கு வந்து ஒரு காரில் வந்து ஒரு பட்டாசு போட்டு ஒரு மேளம் போட்டு வந்து இறங்கியிருக்கலாம். அதெல்லாம் அவர் பண்ணவே இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஆளை அப்படி வந்து நின்றுட்டு இருந்தார். இதுதான் இவங்களோட ஒரு பலம். இந்த பலத்துக்கு நம்ம மேலும் பலம் சேர்க்கிற மாதிரி தான் இன்னைக்கும் நின்றுட்டு இருக்காரு. அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு வந்து ஒரு கார்ல வந்து ஒரு பட்டாசு போட்டு ஒரு மேளம் போட்டு வந்து இறங்கியிருக்கலாம். அதெல்லாம் அவர் பண்ணவே இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஆளை அப்படி வந்து நின்றுட்டு இருந்தார். இதுதான் இவங்களோட ஒரு பலம். இந்த பலத்துக்கு நம்ம மேலும் பலம் சேர்க்கிற விதமா அவங்கள என்னைக்குமே இந்த ஏரியால நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை நம்ம வந்து தவறுதலா வேற யாருக்காவது இந்த வாட்டி வந்து மழை பெய்யல, அடுத்த வாட்டி வெயில் அடிக்குதுன்ற போய் மாற்றி மாற்றி நம்ம வந்து செலக்ட் பண்றதுனால நம்மளோட பணிகள் நிறைய இடையூறா நிக்குது. இன்னைக்கு அந்த காவா பார்த்தீங்கன்னா பல ஏரியாவுக்கு வந்ததுக்கு மெயின் காரணமே ரமணனும் தங்கை பாரதியும். பல இடத்துல போராட்டம் பண்ணி நம்ம எல்லாம் வீட்டில் இருக்கோம், ஆஃபீஸ் போயிடுவோம். வீட்டுக்குள்ள ஆஃபீஸ் போயிட்டாங்கன்னா லேடிஸ்லாம் வீட்டில் இருப்போம். வெளியில் என்ன நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. எஸ்பெஷலி பாரதி வந்து ஒரு பெண்மணியா சமுதாயத்துல நின்று போராடுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு ஆபீஸ்லயும் சரி, ஒரு ரோட்லயும் சரி, ஒரு பெண்மணி நின்று ஒரு போராட்டத்தை ஈடுபடுத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதை முன்னிறுத்தி அவங்க வந்து அவ்வளோ ஒரு அயன் லேடி மாதிரி, ஜெயலலிதா மாதிரி அவங்க ஒரு ஸ்ட்ராங்கா நின்று செய்யறாங்க. அதுக்கு இவங்க 2 பேருமே ரொம்ப உறுதுணையா இருக்காங்க. நம்மளும் அதுக்கு வந்து உறுதுணையா இருக்கணும். நம்ம மேலும் மேலும் அவங்களுக்கு வந்து கொடுக்குற சப்போர்ட் தான் இன்னும் நம்ம ஏரியாவை நிறைய டெவலப் பண்ணோம். 2007 நாங்கள் இங்கே வந்தோம். அன்னைக்கு இருந்த டெவலப்மெண்ட்டை விட இந்த ஏரியாவில் நிறைய டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. அவங்க என்னோட தொகுதி 5வது வார்டு தான். இதை தவிர வந்து நான் எதுவும் பண்ண மாட்டேன்லாம் அவங்க பண்ணலை. இதை தாண்டி பல ஏரியா, சார் சொன்ன மாதிரி 3 கிலோமீட்டர் சுத்தளவில் இருக்கிற மக்களும் வந்து பயன்படணும்னு சொல்லி அவங்களோட இதை பெருசாக்கிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு நம்மளோட சப்போர்ட்டை கண்டிப்பாக பண்ணோம். என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். நன்றி.